ஒருத்தங்க ஒரு வேலை சாதாரண இன்னைக்கு ஒருத்தவங்க 10 ரூபா காசுனா ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கே ஒன்று வராங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று புரியுது. ஏன் கூடுதலாக கொடுக்க மாட்டேங்க, குறைவாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்களே, ஏன் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா சரியான அரசியல் பண்ணுது, ரொம்ப நல்ல காரியங்கள் கலைஞர் இவங்கெல்லாம் பண்ணிருக்காங்க, அதை நம்ம மறுக்கிறது. இருந்தாலும் இப்போ கூட காசு கொடுத்து தான் கூட்ட கூட வேண்டிய ஒரு நிலைமை திமுக இருக்குதுன்னு. அப்படி கிடையாதுண்ணா. கிராமத்துலேருந்து பெண்கள் வேலையை போட்டு வராங்க, 200 சாமத்தும் பெண்கள் வேலை போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வரவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்க கிடையாது. ஏதோ கிராமத்தில் பெண்கள் வராங்க, இளைஞர்கள்லாம் நாங்களாம் இளைஞர்கள் கூட்டலாம் போகிறாங்களா, எங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் போகிறோம், கூட்டத்தை மீட்டிங்கை பார்க்க போகிறோம், அது பார்க்க வரவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறது வாய்ப்பு இருக்கலாம். 100% திமுக தானே ஆட்சி அமையுது. உண்மைதான். 32 அது இப்போ உள்ள பெண்கள் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்கன்னு பார்க்குதுங்க. அது மேக்ஸிமம் செட்டில் ஆகிறதுக்கு 32 வயசு ஆகுது. இப்போதான் உங்களுக்குண்ணா அது அவங்க அதான் சொல்கிறேண்ணே, வயசு பசங்க இப்போ எல்லாமே நிறைய இதுக்கு அடிமை ஆகிட்டாங்கண்ணா. போதைப் பொருளுக்கு அடிமையாகி எல்லாம் பண்ணும்போது பொண்ணு கொடுக்குறது யோசிக்கிறாங்க. அதாண்ணா கல்யாணம் இதான் ஒன்று கழுத்து கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. சின்ன பசங்க எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துடுறாங்க. மறுபடியும் வாழ்க்கை வீணாக போயிடுதானே. நிறைய பேர் இருக்காங்களா? அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அந்த கோவத்தில் பேசுகிறாரு நினைக்கிறேன். பொண்ணு கிடைக்காத பேசிகிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு கல்யாணம் 32 வயசு உங்களுக்கு நல்லா இருப்பீங்க.